ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பல அரசியல் கட்சிகள் இன்னும் பழைய காலத்திலேயே இருக்கும்போது நம்ம தளபதி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை டிஜிட்டல் மயமா ஆக்கிட்டு வராரு. மகளிர் தினமான இன்னைக்கு புதுசா ஒரு முயற்சியில இறங்க போறாரு. வாங்க அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் அவங்க கட்சியை புதுசா தொடங்கும் போது பிரம்மாண்டமா பொதுக்கூட்டம் நடத்தி அவங்களோட கட்சி பெயரை சின்னத்தை அறிவிப்பாங்க. ஆனா நம்ம தளபதி எந்த பந்தாவும் காட்டாம கட்சியோட பேரை சிம்பிளா அவரோட எக்ஸ் வலைத்தளத்துல தான் அறிவிச்சாரு. இப்ப அடுத்ததா கட்சியில உறுப்பினர்களை சேர்க்கறதுக்காக தமிழக வெற்றி கழகத்துக்காக ஒரு ஆப்பை ஓபன் பண்ண போறாங்க. கட்சியில உறுப்பினர்களை சேர்க்கறதுக்கு வசதியா இந்த செயலியை உருவாக்கி இருக்காங்க. தளபதியை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல அவசரப்படாம ஒரு ஒரு அடியா தான் எடுத்து வச்சுட்டு வராரு. அதனாலதான் பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு நோ சொல்லிட்டாரு. அவருடைய எய்ம் எல்லாம் 2026 நடக்க போற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், அதுல ஜெயிக்கணும். அதுக்காக பொறுமையாகவும் கச்சிதமாகவும் காய் நகர்த்திட்டு வராரு நம்ம தளபதி. அதோட முதல் ஸ்டெப் தான் இந்த ஆப் மூலமா 2 கோடி உறுப்பினர்களை கட்சியில ஜாயின் பண்ண வைக்கணும்னு கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவு போட்டிருக்காரு நம்ம தளபதி. எலெக்ஷன் நடக்கிறதுக்கு இன்னும் 2 வருஷ காலம் டைம் இருக்கிறதால நம்ம தளபதி பொறுமையா இருக்காரு. 2025 அப்புறம் முழு வீச்சில அரசியல்ல இறங்கிடுவாரு. அரசியல்ல தளபதி எடுத்து வச்சிருக்கிற அடுத்த மூவ் பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.